ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய செகண்ட் ஆனிவர்சரி அப்போது நான் ரெடி பண்ண லன்ச் ரெசிபி சிக்கன் பிரியாணி, ப்ரான் கிரேவி, வறுத்தரிச்ச கோழிக்கறி கிரேவி, சிக்கன் 65. இதான் என்னோடய ஸ்பெஷல் மெனு. ஸோ இதோட ரெசிபி நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வறுத்தரிச்ச கோழிக்கறியோட ரெசிபிக்கு மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை வகைகள் எல்லாமே எடுத்துக்கணும். பட்டை, கிராம்பு, அதோட பூ எல்லாமே எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அரைச்சி சிக்கன் கூட ஆட் பண்ணுறப்ப நம்ம ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்பைசஸ்லாம் கருகிடும். அதோட ஸ்மெல்லே சிக்கனோட சிக்கன் கிரேவிக்கு அந்த ஸ்மெல் நல்லாவே இருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப கம்மியாக வச்சு முடிஞ்ச அளவுக்கு வறுத்துக்கணும். அதோடு இங்கே நான் பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 5 to 6 சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து கருவேப்பிலை ஒரு கை போட்டிருக்கேன். அந்த கருவேப்பிலை தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை ஆனோன்னே நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். திருவி இந்த தேங்காவும் அந்த மசாலா, அந்த ஸ்பைஸ் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கணும். இப்போ தேங்காய் போட்டோன்னே ஒரு 2 minutes ரெஸ்ட்டு விட்டு நல்லா கிண்டி அந்த தேங்காய் கோல்டன் கலர் அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் தேங்காய். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக. இதில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் ஆட் பண்ணி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த எண்ணெயில் சோம்பு ஒரு கை அளவுக்கு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிய விடணும். சோம்பு போட்டு பொரிய விட்டோன்னே நான் ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலைங்க எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் தான் நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை எடுத்து இதில் நான் ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னே இங்கே நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ மீடியம் சைஸ் அப்படின்னா 2 வெங்காயம் போட்டால் போதும். இங்கே நான் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கணும். இப்படியே வதக்கிட்டே இருக்கணும். இந்த வெங்காயம் பாதி கண்ணாடி பதம் அளவுக்கு ரொம்ப வதக்க விட்டுறாமல் மீடியமாக அதை வதக்கிட்டு அது கூட இப்போ நான் இங்கே ஒரு 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி தக்காளி, இன்னொரு ஒரு 1/2 தக்காளி, ரெண்டும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு 1.25 ஸ்பூன் போட்டால் போதும். ஸ்பைசஸ்லாம் நிறையா அங்கே ஃப்ரை பண்ணியிருக்கறனால ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இங்கே நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணேன், அதை காமிக்க மறந்துட்டேன். ஸோ காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூட இங்கே நான் 3/4 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அது சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அதில் உள்ள மசாலா நம்ம கீழே சேர்த்துருக்கோம்ல, அது எல்லா சிக்கன்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்து இந்த மாதிரி நான் இங்கே கிளறி விட்டுட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். நல்லா கைவிடாமல் நல்லா இதை கிளறி விட்டு அந்த சிக்கனோட எல்லாமே அந்த மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே ஈவனாக அந்த சிக்கனுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கணும். நல்லா கிளறி விட்டுருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட வைப்போம். சிக்கன்லேருந்து தண்ணி வரும்ல, ஸோ அதுக்காக மூடி போட்டு இப்படி ரெஸ்ட் விட்டு எடுத்து பார்த்தோன்னா குட்டி குட்டியாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம அதில் தண்ணியே ஊற்றலை, பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நல்லா தண்ணி விட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் ஊற்றி அந்த பேஸ்ட்டை இப்போ இங்கே போட போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு கப் அந்த தேங்காய் இடத்துல அந்த கப் ஃபுல்லாக அந்த பேஸ்ட் வந்திருக்கு. இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த துவையல்லாம் அரைப்போம்ல, ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி ஊற்றி கொலன்னு பேஸ்ட்டு, தக்காளி சட்னி அந்த மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி நல்ல கொலன்னு அரைச்சிட்டு அது கூட 1 கப் தண்ணி. இப்போ நான் 1 கப் அந்த பேஸ்ட்டு போட்டிருக்கேன்னா அதே கப்பில் 1 கப் தண்ணி தான் விட்டுருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறமும் சிக்கன் நிறைய தண்ணி விடும். ஸோ ஒரே 1 கப் தண்ணி மட்டும் அதில் சேர்த்து இது கூட உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக அந்த உப்பு எல்லா சிக்கனுக்கும் படுற அளவுக்கு சேர்த்து விட்டுருக்கேன்.
நான் எப்படி இங்கே கிளறி விடணும் அதே மாதிரி அந்த சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. சைடில் இருக்க கிரேவி எல்லாமே சேர்த்து கிளறி விட்டு, இது கூட நான் காரம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம இது கிண்டி விடலாம். இங்கே ஏன் நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துனா, நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறதுலேயே சீரகம் சேர்த்துருக்கோம், பட்டை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதே ஒரு காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து அதை மூடி வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இது நல்லா இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய தண்ணி, நம்ம 1 கப் தான் தண்ணி விட்டோம், அதுக்கப்புறமும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சிக்கனு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருக்கணும். நம்ம குழம்பு வேணும் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிலே நல்லா கொதிக்க விட்டு சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னா இறக்கிக்கலாம். எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுங்கிறதுக்காக இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு நான் கொதிக்க விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் என்னோடய செமி கிரேவி மாதிரி இந்த சிக்கன் வறுத்தரிச்ச கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா இன்னும் ட்ரை ஆகிடும். எனக்கு இந்த மாதிரி செமி கிரேவியாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஏன்னா அது தோசை இட்லிக்கெலாம் நைட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி செமி கிரேவியாக மட்டும் ஆக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டும் நான் இறக்கிட்டேன். சிக்கன் 65 மசாலா செஞ்சிடலாமா? அதுக்கு புதினா, மல்லி, பச்சை மிளகா, கொஞ்சமாக தயிர் சேர்த்து மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை அரைச்சது ஒரு பவுலில் மாற்றி அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் இங்கே நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் 1/2 kg சிக்கன் இருக்கிறதுனால 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கைவிட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயே தயிர் வச்சுருக்கோமா, அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இதில் நான் ஒரு 1/2 kg கிட்ட சிக்கன் சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக. இந்த சிக்கனை நல்லா எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ண விட்டுருணும். அப்போ தான் பொரிச்சு எடுக்கிறப்ப சூப்பராக இருக்கும். இது 1/2 hour to 1 hour அப்புறம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை ஆயிலில் ஆயில் ஊற்றி நல்லா இந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் எண்ணெயில் சிக்கன் போட்டோன்னா டக்குன்னு கிளறி விடாமல் ஒரு 2 minutes ரெஸ்ட்டில் இருந்துட்டு அந்த சிக்கனை போட்டுட்டு ஒரு 2 to 3 minutesக்கு அப்புறம் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக மொறுன்னு சிக்கன் வரும். நீங்கள் சிக்கனை போட்டோன்னே கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். ஸோ சிக்கனை போட்டு ஒரு 2 minutes ரெஸ்ட்டுக்கு அப்புறம் கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு சிக்கன் ரெடி ஆகிடும். செய்யலாமா? அதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு அது கூட சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரானை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுவும் தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சால். ஸோ இதில் நான் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னே இங்கே ஒரு 1/2 onion எடுத்திருக்கேன். பெரிய பல்லாரி வெங்காயம் அப்படிங்கிறதுனால நான் 1/2 onion எடுத்தேன். மீடியம் சைஸ் வெங்காயம்னா 1 or 1.5 வெங்காயம் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்றிருக்கேன். அதனால் ஒரு 1/2 வெங்காயம் போதும். இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்படி இல்லைனா உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வெங்காயம் கருகிடக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம சமைக்கிறப்ப டேஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறது ஒவ்வொரு டைப் ஆஃப் சமையலுக்கும் டிஃபர் ஆகும். நம்ம அந்த மாதிரி செஞ்சோன்னா எல்லா சமையலும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோடு கொஞ்சம் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இங்கே நான் ஒரு 1/2 தக்காளி ஒரு 1 வெங்காயம் எடுத்து பியூரே பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப புளிக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே நான் 1/2 தக்காளி எடுத்திருக்கேன். இது புளிக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு 1 போதும். புளிக்காது அப்படின்னா 1 போதும். புளிச்ச தக்காளி அப்படின்னா ஒரு 1/2 போதும். 1/2 போட்டு இதில் நல்லா பேஸ்ட்டாக்கி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் பண்ணதை நல்லா போட்டு அது பச்சை ஸ்மெல்லாக போகணும். ஏன்னா நம்ம பச்சையாக தானே வெங்காயம் தக்காளியும் பியூரே பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்றாமல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவாங்க. ஸோ இதில் நான் ஒரு 2 to 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா என்ன டிஷ்ஷாக இருந்தாலும் கலர் கொடுக்கும்.
அது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் அதோட மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 to 3 ஸ்பூன் இது மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடணும். சட்டி கருகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுக்கலாம். இல்லைனா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த ரா ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வதக்கி விட்டோன்னா இங்கே நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 kg ப்ரான் எடுத்திருக்கேன். 1 kg ப்ரானை வந்து இங்கே வந்து போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நார்மலாக ப்ரானை மட்டும் வதக்கி விடணும். இங்கே வதக்கி விட்டு அது கூட உப்பு சேர்த்து இந்த மசாலா எல்லாமே இந்த ப்ரானில் வந்து சேர்கிற அளவுக்கு ஈவனாக எல்லா சைடுமே வதக்கி விட்டுட்டு நம்ம ரெஸ்ட்டில் விடணும். இங்கே பாருங்கள், ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் தண்ணி பிரிஞ்சு வருது. இங்கே நம்ம தண்ணியை ஊற்றல, அந்த ப்ரான்லேருந்து தண்ணி வருது பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் வந்தோடனே இதில் நான் வந்து வெறும் கோகோனட்டோட கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டு அரைச்சி இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கூட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரான் மசாலா ரெடி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம கொதிக்க விடணும். இதுவுமே இந்த ப்ரான் வந்து வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்னாச்சும் ஆகும். நல்லா வேகணும் அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா வேக விட்டுட்டு அப்படி நல்லா வேக விட்டோமா, இப்போ நம்ம வந்து செமி கிரேவி நம்மளோட கன்சிஸ்டன்சி தான். இப்போ கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி போதும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம் அப்படின்னா கிரேவி மாதிரி ரெடி ஆயிடும். இன்னும் ட்ரையாக ஃப்ரை மாதிரி வேணும்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சோன்னா ஃப்ரை ஆகிடும். ஸோ இட்லி தோசைக்கு ஊற்றுற மாதிரினா இந்த மாதிரி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வந்து பிரிஞ்சு வந்திருக்கா. இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிட்டா நம்மளோட ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தோசைக்குள்ளெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுத்து போடுவேன். இந்த ப்ரான் கிரேவி 65 நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அப்புறம் வந்து வறுத்தரைச்ச கோழி கிரேவி இது எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரெசிபியோட என்னென்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணுறப்ப எல்லாருக்குமே எல்லா டிஷ்ஷும் சக்ஸஸ் ஆகாது. ஸோ ட்ரை டு குக் பெட்டர். ஹாப்பி ஈட்டிங், ஹாப்பி குக்கிங். பாய்.